சற்றுமுன் வெளியான தகவல். ஆதார் அப்டேட்டில் லிமிட். இனி இதை அடிக்கடி மாற்றம் செய்ய முடியாது. அது என்னன்னு பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா, மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஆதார் அட்டை வைத்திருக்கும் பொதுமக்கள் அனைவருக்கும் UIDAI என்று அழைக்கப்படும் இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஆதார் தகவல்களில் உள்ள சில விபரங்களை மக்கள் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான முறை மட்டுமே மாற்றம் செய்ய முடியும் என்ற விதியை UIDAI பின்பற்றி வருகிறது. அதேபோல் சில தகவல்களை ஒரே ஒரு முறை மட்டுமே மாற்றம் செய்ய ஆதார் பயனர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் கூறியுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை இது பார்க்கலாம். ஆதார் அட்டைக்கான இலவச ஆன்லைன் அப்டேட் செய்யும் காலக்கெடுவை மீண்டும் ஒரு முறை UIDAI அதிகரித்துள்ளது. இதன்படி வரும் ஜூன் 14, 2025 வரை இறுதி காலக்கெடு நீட்டி வைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காலக்கெடுவிற்குள் ஆதார் பயனர்கள் அவர்களுடைய ஆதார் விவரங்களை இலவசமாக அப்டேட் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் ஆதார் அட்டையில் உள்ள சில ஆதார் தகவல்களை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான முறை மட்டுமே மக்கள் மாற்றம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஆதார் விதிமுறை தெரிவிக்கிறது. எந்தெந்த தகவல்களை எத்தனை முறை மாற்றம் செய்யலாம், எந்த தகவலை ஒரே ஒரு முறை மட்டும் மாற்றம் செய்யலாம் என்று ஆதார் விதிகளை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம். ஆதார் அட்டையில் உள்ள பெயர் விவரம். ஆதார் அட்டையில் உள்ள பெயர் விவரங்களை ஆதார் எண் டீட்டெயில்ஸ் சேஞ்ச் UIDAI தகவல் படி நீங்கள் அதிகபட்சமாக 2 முறை மட்டுமே மாற்றிக்கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். அதாவது 2 முறை மட்டுமே உங்கள் பெயர் விவரங்களை உங்களால் அப்டேட் செய்ய முடியும். ஆதார் அட்டையில் உள்ள பிறந்த தேதி விவரம். ஆதார் கார்டில் உள்ள பிறந்த தேதி விவரங்களை நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டுமே மாற்றி அமைக்க அனுமதிக்கப்படுவீர்கள். அதிலும் குறிப்பாக உங்கள் ஆதார் அட்டை வழங்கிய பொழுது குறிப்பிடப்பட்ட பிறந்த தேதி மாதத்தில் இருந்து 3 மாதங்கள் அல்லது +3 மாதங்கள் அல்லது -3 மாதங்களுக்குள் மட்டுமே மாற்றம் செய்ய அனுமதிக்கப்படுவீர்கள் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஆதார் அட்டையில் உள்ள பாலினம் விவரம். ஆதார் அட்டையில் குறிப்பிடப்பட்டுள்ள பாலின விபரங்களை நீங்கள் ஒரே ஒரு முறை மட்டுமே மாற்றம் செய்ய அனுமதிக்கப்படுவீர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆதார் பயனரின் பாலினத்தை அடிக்கடி மாற்றம் செய்ய முடியாது. ஆதார் அட்டையில் உள்ள முகவரி விவரம். ஆதார் அட்டையில் உள்ள முகவரி விவரங்களை மாற்றம் செய்ய எந்தவித குறிப்பிடத்தக்க எண்ணிக்கையும் தற்போது வரை வழங்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் ஜூன் 14, 2025 வரை ஆதார் அட்டை அட்ரஸ் விவரங்களை இலவசமாக மாற்றம் செய்து கொள்ள அனுமதிக்கப்படுவீர்கள். அதற்கு பின் ரூ.50 முதல் ரூ.100 வரை கூடுதல் செலவாகலாம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளவும். ஆதார் அட்டையில் உள்ள புகைப்படம் விபரம். ஆதார் அட்டையில் உள்ள புகைப்படத்தை மாற்றம் செய்யவும் எந்தவித கட்டுப்பாடும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சரியான புகைப்படத்தை ஆதார் அட்டையில் கடைபிடிப்பது கட்டாயமானது. அதேபோல் ஒவ்வொரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை நீங்கள் புகைப்படத்தை அப்டேட் செய்வது சிறப்பானது என்று UIDAI அறிவுறுக்கிறது. ஒருவேளை வரையறுக்கப்பட்ட அளவுக்கு மேல் நீங்கள் மாற்றங்களை மேற்கொள்ள விரும்பினால் விதிவிலக்கு கையாளுதல் செயல்முறை எனப்படும் சிறப்பு செயல்முறையை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமில்லாமல் தமிழகத்தில்
2024 முதல் 2025 கல்வி ஆண்டிற்கான பொதுத் தேர்வு வரும் மார்ச் 3ஆம் தேதி முதல் தொடங்குகிறது. முதலில் 12ஆம் வகுப்பிற்கு பொதுத் தேர்வு தொடங்குகிறது. அதனைத் தொடர்ந்து 11 மற்றும் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. இந்நிலையில் பொதுத் தேர்வில் விடைத்தாள்களில் நடக்கும் முறைகேடுகளை தடுக்கும் வகையில் அரசு தேர்வு இயக்கம் புதிய வழிமுறையை அறிமுகப்படுத்த உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதுத் தேர்வில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்க இந்த புதிய நடைமுறை அமல்படுத்தப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. தமிழகத்தில் மார்ச், ஏப்ரல் 10, 11 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு நடைபெற உள்ளது. இதற்கான முன்னெடுப்பு ஏற்பாடுகளை அரசு தேர்வு இயக்கம் தீவிரமாக முன்னெடுத்து வருகிறது. இந்நிலையில் பொதுத் தேர்வில் முறைகேடுகள் நடப்பதை தடுக்கும் வகையில் அரசு தேர்வு இயக்கம் புதிய நடைமுறையை அமல்படுத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பொதுத் தேர்வில் மாணவர்களுக்கு விடைத்தாள்கள் ஒன்றாக இணைக்கப்பட்டு புதிய வடிவில் வழங்கப்படும். அவையில்லாமல் தேவைக்கு ஏற்ப கூடுதல் விடைத்தாள் அளிக்கப்படும். மேலும் விடைத்தாளில் முகப்பு பக்கம், முதல் பக்கம் தனியாக பிரிக்கும் வகையில் அமைக்கப்பட்டு இருக்கும். அதில் மாணவர்களின் விவரங்கள் இடம்பெற்று இருக்கும். 2023ஆம் ஆண்டு மதுரையில் ஒரு பள்ளியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் போது மாணவர் ஒருவர் அவரின் விடைத்தாளில் முதல் பக்கத்தை மாற்றி தேர்வில் முறைகேடு செய்தது கண்டறியப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த வகை முறைகேட்டை தடுக்க பொதுத் தேர்வை நடத்தும் அரசு தேர்வுகள் இயக்கம் புதிய நடைமுறை அறிமுகப்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.